தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் தனது ஊருக்காக அங்கீகாரம் தேடும் போட்டியாளர்கள். இந்த ஆசைகள் நிறைவேறுமா என்று ரசிகர்கள் கேட்கின்றார்கள். தற்பொழுது நடைபெற்று வரும் சரிகமபா லிட்டில் சாம்பியன் நிகழ்ச்சியில் பல சிறுவர்கள் தங்கள் பாடலை சிறப்பாக பாடி உள்ளங்களை வசீகரித்து வருகின்றார்கள். இதற்கு ரசிகர்கள் ஆதரவு தெரிவித்து தங்கள் ஆரவாரத்தையும் காட்டுகின்றார்கள். தற்பொழுது சரிகமபா லிட்டில் சாம்பியன் மெகா ஆடிஷன் நிகழ்ச்சி முடிவடைந்து அடுத்த நிகழ்வுக்கு அது உள்நுழைந்திருக்கின்றது. இதில் பல குழந்தைகள் தங்கள் வசீகர குரலால் பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றார்கள். தற்பொழுது சரிகமபா நிகழ்ச்சியில் பல போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருந்தாலும் அதற்குள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தில் அவர்கள் தங்கள் இலக்குகளை தெரிவு செய்திருக்கின்றார்கள். மெகா ஆடிஷன் முடிந்து முதல் சுற்றில் போட்டியாளர்கள் பாடி தற்பொழுது இதன் இன்றோ சுற்றாக நடைபெற்றிருக்கும் சுற்றிலும் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டி வருகின்றார்கள். இதில் குறை சொல்வதற்கு யாரும் இல்லை என்றே கூற வேண்டும். அனைத்து குழந்தைகளும் சிறப்பாக தங்கள் முயற்சியை வெளிக்காட்டி வருகின்றார்கள். அதில் என்னதான் சிலர் தங்கள் திறமையை காட்டுவதற்கு தனக்கான மேடையை தேர்ந்தெடுத்தாலும் சில குழந்தைகள் தங்கள் சுற்றி உள்ளவற்றின் நன்மைக்கு போராடுகின்றார்கள். தங்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களும் தங்கள் ஊருக்குள் நடக்கின்ற குறைபாடுகளும் தொடர்பாக அவர்கள் அங்கீகாரத்தை சர்வதேசிய ரீதியில் வெளிக்காட்டுவதற்கு இந்த சரிகமபா நிகழ்ச்சி ஒரு எடுகோலாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்ற தரிசினி என்ற சிறுமி தனது இலக்கை நோக்கி அவர் பாடிக்கொண்டிருக்கின்றார். மணப்பாக்கம் திண்டிவன பகுதியில் இருந்து வரும் தரிசினி என்ற சிறுமி தனது கிராமத்தில் இருந்து பாடசாலைக்கு சென்று படிப்பதற்கு 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். ஆகவே தரிசினி போன்ற சிறு போட்டியாளர்கள் இந்த சரிகமபா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஊருக்கான அங்கீகாரத்தையும் தனது இன குடும்பத்துக்கான அங்கீகாரத்தையும் தேடுவதற்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்து முயற்சி செய்து கொண்டிருப்பதாக ரசிகர்கள் கூறுவது இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாகும்.